இந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஆள் எப்படி? அன்னைக்கு மக்கள் கேட்டாங்க, இந்த கம்பெனி நடக்குமா படுத்துருமா? முடிச்சு பாரு, என்ன நடக்குங்கிறது தெரியும். ஓடுமா ஓடிடுமா? என் பணம் வந்துடும். எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டி ராமசாமியா? ஆமாண்ணா, அவரே தான் போயிட்டானா? நீங்க செய்யறதுக்கு முன்கூட்டியே நான் என்னோட காணொலியில் போட்டுக்கிட்டு இருந்தேன். வியூஸ் கிடையாது எனக்கு, அதனால ரீச் ஆகல. என்ன இல்லைன்னு வச்சுங்க, உங்க மாயத்திலேருந்து எப்பயோ வெளில வந்துட்டு இருக்கோம் உங்களோட திருமணம்லாம். ஏன்னா நான் உங்கள் புயல் சிங்கார வேண்டுபாருங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நேற்று ஈரோட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியை ஒருத்தவங்க அசோக் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க. அதிகபட்சமாக கரூரில் 400 பேருக்கு பக்கமாக புகார் கொடுத்ததாக தகவல் வந்திருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் யாருக்கும் அந்த அளவுக்கு மையத்தினா பெருசாக தெரியல. ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 10 பேருக்கு தெரிஞ்சது தான் பெரிய விஷயம். இது கொங்கு மண்டலம் சைடு, சேலத்தில் தான் கள்ளக்குறிச்சி சேலம் இந்த இதில் ஆரம்பிக்குது மையத்திரி, பொள்ளாச்சி வரைக்கும். இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஈரோட்டு ஆசிரியை ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதாவது அவங்களோட ஆசிரியை வேலையை விட்டு மாதம் 54,000 இதில் வருமானம் வருது, அதனால் நான் வேலையை விட்டுட்டேன். அந்த வருமானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி அது அவங்க சரியாக சொல்லவே வரல. பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அசோக் சொல்லவே வரல அவங்களுக்கு. இதுன்றாங்க. அந்த கம்பெனியோட எம்டி பேர் கேட்டாங்கன்னா சக்தி ஆனந்தம் சக்தி ஆனந்தம்ன்றாங்க. இப்போ இவங்க இது மாதிரி தடுமாறி, அதாவது ஒரு ஃப்ளோவாக கரெக்டாக பேசினாங்க. அந்த நிருபர் ஒரு கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா தடுமாறுறாங்க. அப்போ இப்படி சிஎம் பிளான் போட்டோம், எங்களுக்கு இவ்வளோ அதை கரெக்டாக இவன் சொல்லிக் கொடுக்குறத படிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு அதை பார்க்கும்போது. ரைட், ஓகே. அதாவது யாரோ ஒருத்தவங்க போல்டாக பேசுகிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்க, அந்த கான்செப்ட்லாம் வேண்டாங்க. அதாவது அவங்க ஒரு ஆசிரியை 10 பேர்த்துக்கு பாடம் நடத்துகிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் வைக்கிறாங்க. என்ன அப்புறமே தான் தெய்வத்தை வைக்கிறாங்க. அந்த குருவானவங்க என்ன பண்ணணும்னா நல்ல விஷயங்கள் சொல்லி தரணும். நீங்களே இந்த மாதிரி கண்மூடித்தனமான ஒரு பேராசை பிடித்து பேராசைன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் இது சொல்கிறேன், நான் இந்த கம்பெனி எப்படி ஆரம்பிச்சது எப்படி அழிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு முன்னே ஒரு சில இன்ட்ரோஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் இதுக்கு சொல்லிடுறேன். நேற்று வந்த காரணம் பதில் சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த மாதா பிதா குரு தெய்வம் என்பது ஒரு குருவாகப்பட்டவன், தாய் தந்தைக்கு அப்புறம் ஒரு குருவாகப்பட்டவங்கிட்ட தான் குரு தான் மிக முக்கியமானவன். எதையுமே காட்டி கொடுக்கக்கூடியவன். உனக்கு எது நல்லது, உனக்கு எது கேட்டதுன்னு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இது அவனுக்கு தான் மரியாதை அதிகம். ஒரு குருவுக்கு தான் மரியாதை அதிகம். காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள் நம்ம கூட இருக்கிறதோட கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு +2 இன்னைக்கு இருக்கிற அந்த நிக்காலா கேள்வி திட்டம் வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன் நான். அதாவது அதுக்கு முன்னே நான் பேசுகிறேன். அப்போ குருகுல கல்வின்னு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பிரிவினைப்படுத்தி நம்மளை பிரித்து ஆள வேண்டும்ன்ற சூழ்ச்சிக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நம்ம உணவு முறை என்ன, நம்ம கல்வி திட்டம், நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் மாறினதுனால தான் நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு போனோம். ஜாதி மதம் இனம் அந்த மாதிரி பிரிஞ்சு போனோம். இது பிரிட்டிஷ்காரன் கையாண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, பிரித்தாளும் சூழ்ச்சின்றது. அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அரசியல் கட்சிகள், நம்மளுக்குள்ளே இருக்கிற அரசியல் கட்சிகள் மொழி வாரியாக, இனம் வாரியாக, மதம் வாரியாக, ஜாதி வாரியாக நம்மளை பிரித்து வச்சுட்டாங்க. ஒரு புறம்போக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருந்துட்டு இதுன்னுட்டு இந்த கட்சி கட்ட பஞ்சாயத்து பண்ணல, அந்த கட்சி கட்ட பஞ்சாயத்து பண்ண. எந்த கட்சி கட்ட பஞ்சாயத்து பண்ணலை? ஒரு சாதாரண லெட்டர் கட்சி அது கூட தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுது. தெரியுமா உனக்கு? ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு மாவட்டம் வேண்டாம், ஒரு ஒரு நீ பெரிய இதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஒரு ஏரியா எடுத்துக்கோ, ஒரு ஏரியா எடுத்துக்கோ. அந்த ஏரியாக்குள்ள ஒரு ரோடி பையன் இருக்கும், பஞ்சாயத்து பண்ணுறான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான்.
என்ன ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கட்சி ரீதியாக தான் எடுத்துக்கலாம். நாங்கள் கட்சி ரீதியாக வந்து இவங்க இந்த விசிகா கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க. இவங்களுக்கு இதே தான் வேலை. ஏன் திமுக பண்ணலையா? அதிமுக பண்ணலையா? காங்கிரஸ் மிஞ்சி போனால் விரல் விட்டு எண்ணில் இருக்கிறாங்களா? அவங்க கட்டையோடு கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க. கேட்க அதுதான் எனக்கு பெரிய திமுக பாட்டாளி கட்சி விசிகா இவங்களாம் சொல்றீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். எனக்கு காங்கிரஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்றது நான் அப்போ தான் பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்குது அந்த ஆஃபீஸில். என்ன அது இவங்களாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆள் பலம் இருக்குதான்னு நினச்சேன். அந்த மாதிரி பிஜேபியில் வந்து ஒரு சில பஞ்சாயத்துகள் ஓடுது, அது பெரும்பாலும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாகவே போயிடுது. அந்த பிஜேபி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அங்கே போய் அவங்க இங்கே மிரட்டி காசு வாங்கினாங்க, அங்கே மிரட்டி காசு வாங்கினாங்கன்ற அந்த குற்றச்சாட்டு வர்றதில் பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து அந்த கட்சி மேலே வருது. இது வந்து இப்போ மைவி3க்கு வருவோம். முதல்ல இருந்து சொல்கிறேன். அதாவது இது வந்து ஆரம்பிச்சது அழிஞ்ச கதை வந்து பேசலாம். அதுக்கு முன்னே வந்து இவங்களோட வாக்குறுதிகள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். அதாவது ஓஎம் நம்பர் ஓப்பனிங் நம்பர் என்ன, எனக்கு வந்து அது கரெக்டாக அந்த இது தெரியாது. ஓஎம் பிஎம் சிஎம் இதெல்லாம் சரியாக வராது எனக்கு. நான் சொல்கிறேன். ஓஎம் நம்பருக்கு 5 ரூபா, அதாவது சின்ன மீனை போடுறது. சின்ன மீனை போட்டு அப்புறம் அப்படியே 360 ரூபா பிஎம் மெம்பர். பிஎம் மெம்பருக்கு அப்புறம் அது என்ன மெம்பர் வரும்? பிஎம்க்கு அப்புறம் ஜிஎம்மா, ஜிஎம் மெம்பர், எஸ்எம்மா சில்வர் மெம்பர்னு வரும். அதுக்கப்புறம் ஜிஎம் மெம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மெம்பர், அதுக்கப்புறம் சிஎம் மெம்பர், கிரவுன் மெம்பர். இவங்களால வருமானம் கெட்டு போச்சு அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து சக்தியானந்தன் வந்து கைது சரண்டர் ஆகிட்டாரு. சரண்டர் ஆகணும்னா அன்றைக்கி சாயந்தரம் போலீஸ் வந்து தூக்கி இருக்கும், அது வேறு விஷயம். கைதாகிட்டாரு. மக்களுக்கு பணம் வரல. காரணம் வந்து அந்த குறிப்பிட்ட கட்சியோட ஒரு மாவட்ட செயலாளர் விக்கிரவாண்டியில் எலெக்ஷன் வருது, பார்த்து கொடுத்துங்க. அதனோட சைகை எப்படி இருந்ததுன்னு பார்த்துங்க. இந்த மைவி3க்கும் விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இருக்க போகிறதில்ல. ஏன்னா உளுந்தூர்பேட்டை டேனிங் திரும்பினா தான், அதுவும் இந்த கள்ளக்குறிச்சியை தாண்டினா தான், ஆத்தூர் அந்த சரௌண்டிங்கில் இருந்தால் மைவி3யை பற்றி பெரும்பாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கள்ளக்குறிச்சியில் கூட எந்த அளவுக்கு தெரியுன்றதுலாம் எனக்கு தெரியல. மைவி3 பற்றி ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் மக்கள். சக்தியானந்தன் சரண்டர் ஆகிட்டாரு. இன்னைக்கு ஜாமீன் கிடைக்கல, உள்ளே இருக்கிறாரு, பணம் ஏற்க வரல. ஒரு கேள்வி கேட்குற மக்களே, இதே சக்தியானந்தன் நீலாம்பூரில் ஆப் எடுத்து அவர் ஏதோ சொல்லிக்கிட்டார். அதுக்கு முன்னே மைவி3ன்ற கம்பெனி வந்து பெரும்பாலும் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த எங்களை மாதிரி ஒரு சிலர் தவிர்த்து மைவி3ன்ற கம்பெனி வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்தது. இவராக தான் அந்த கூட்டத்தை கூட்டினதுலேயும் உள்நோக்கம் வருது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரி எம்எல்ஏ ஆள் சேர்த்துற கம்பெனிங்க எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வந்து கம்பெனி மூடுறதுக்கு என்னென்ன வழி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதில் ஒரு வழி தான் இந்த கூட்டத்தை கூட்டினது. அது விளக்கமாக நான் சொல்கிறேன், எப்படி இவங்க என்ன மாதிரி பிளான் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். இதில் வந்து அப்போ வந்து சக்தியானந்தன் வந்து நீலாம்பூரில் கூட்டம் கூட்டினார். அது வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக போச்சு. காவல்துறை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே போச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேணுனே கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு போய் கூட்டத்தை சேர்த்தலாமா அனுமதி இல்லாமல்? அவர் கூட இந்த இவங்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அட்வொகேட்ஸ்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. கம்பெனி அட்வொகேட்ஸ் இருப்பாங்கல்ல, இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம். ஃபஸ்ட்டு 50 லட்சம் தாங்க, அப்புறம் 60 லட்சம் தாங்க, அப்புறம் 70 லட்சம் தாங்க. நேற்று அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது 75 லட்சம் தாங்க. அடே அப்பா, பேச நீங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்ன, நீங்கள் உங்களோட ஒரு நடவடிக்கையும் நீங்கள் செய்யறதுக்கு முன்கூட்டியே நான் என்னோட காணொலியில் போட்டுக்கிட்டு இருந்தேன். வியூஸ் கிடையாது எனக்கு, அதனால் ரீச் ஆகலை. ஏன்னா இல்லைன்னு வச்சுங்க, உங்கள் மையத்துலேருந்து எப்பயோ வெளில வந்துட்டுருக்கோம் உங்களோட திருமணம்லாம். ஏன்னா கமிஷனர் ஆஃபீஸில் வலுக்கட்டாயமாக கூட்டத்தை கூட்டுவார். கூட்டி அங்கே வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து என் மக்கள்னு சொல்கிறாரு. ஏன் மக்கள் நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னாரு.
அதாவது கிட்டத்தட்ட ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வந்து மிரட்டல் விடுவது போல. என்ன அதையும் மீறி அவர் வந்து வேனில் ஏற்றாங்க. வேனில் ஏற்றும் போது அந்த காவல்துறை அதிகாரி பற்றி அப்படி கையை காட்டுறார், கையை நீட்டி பேசுறாரு. அப்போ காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு, கை நீட்டி பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து யார் இதுன்னது? அன்னைக்கு நீங்கள் உள்ளே போனப்போ பணம் தரலையா? அப்போ ஓஎம், பிஎம், டிஎம், சிஎம் போனது வந்தது எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருவியா நீங்கள்? கரெக்டாக பணம் வந்தது இல்லை. குருஜி உள்ளே போனார்ல, குருஜிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டீங்க. அப்புறம் அவர் உள்ளே போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே முதல் நாளே வந்து அவர் ஜாமீன் கிடையாதுன்னு தெரிஞ்ச உடனே குருஜிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவர் வெறும் சப்ளையர் மட்டும்தான். என்ன சப்ளையர், டேபிள் துடைக்கிறவர், தட்டு கழுவுறவர்னு கதை விட்டுருந்தீங்க. என்ன அதையும் இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அன்னைக்கு நீங்கள் உள்ளே போகும்போது எல்லாத்துக்கும் பணம் கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தது. என்ன அன்னைக்கும் இதே டைரக்டர்ஸ் இருந்திருப்பாங்க. என்ன பணம் வந்து கரெக்டாக போய்கிட்டு இருந்தது. திட்டம் போட்டு நீங்கள் வந்து நீலாம்பூரில் கூட்டத்தை கூட்டினீங்க. என்ன திட்டம் போட்டு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கூட்டத்தை கொண்டு போனோம்னா ப்ராப்ளம் ஒன்று தெரிஞ்சு கைதானீங்க. அதில் வந்து பிணையில் வந்து வெளியில் வந்தீங்க. வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்று நல்லா கவனிச்சிங்க. உங்கள் கம்பெனி பிரச்சனை வர்றதால வேற ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு பிரச்சனை வந்து வேற எதனா ஒரு பிரச்சனை வந்துடுது. இப்போ நீங்கள் இந்த வெளியில் உள்ளே போயிட்டு வந்து இது பரபரப்பான தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி முறைப்படி கட்டுறீங்க, விவசாய வரி கட்டுறீங்க, உங்களோட 1000 கடைகளுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது. என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து முறைப்படி கணக்குப்படி நடக்குது. முறைப்படி கணக்குப்படி நடக்கும்போது நீங்கள் ஏன் வந்து ஒரு 54,000 தரீங்க, ஒரு சிலருக்கு 12,000 தரீங்க, ஒரு சிலருக்கு 30,000 தருவீங்க, ஒரு சிலருக்கு 20,000 தருவீங்க, ஒரு சிலருக்கு 20. மக்களை மைவித்திரி மக்களே கொஞ்சம் உங்கள் மண்டையை வந்து கொஞ்சம் திறந்து வைங்க. மூளை இல்லைன்னு வச்சிங்க, அதாவது மூளை இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஒரு தடவை 10 தடவை கேட்டு தெரிஞ்சுங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். என்ன இதே போர்டு டைரக்டர்ஸ் இருக்காங்க, அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக போகுது, எல்லாமே வருது. தேர்தலில் வந்து தேர்தலையும் நீங்கள் காரணம் காட்டுறீங்க. அதாவது நீங்கள் என்ன நினச்சிங்க, நீலாம்பூரில் கூட்டம் கூட்டினதுக்கு அதில் ஒரு பிரச்சனை வந்து கம்பெனிகளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நடக்கலை. கமிஷன் ஆஃபீஸில் கூட்டத்தை கூட்டுறீங்க, அங்கே எதனா பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க, அங்கேயும் எதுவும் நடக்கலை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்துடுச்சு. தேர்தலை காரணம் காட்டி பணத்தை போடுறதை நிறுத்துறீங்க. மக்களை இங்கே தான் நல்லா யோசிக்கணும். அவர் வந்து கம்பெனியை கரெக்டாக நடத்துகிறாரு, இத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன், இத்தனை இதை கொடுத்தேன், இத்தனை பண்ணுனேன், எல்லாமே வந்து சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. தேவையற்ற பொய் வழக்குகள் போடுறாங்க, போட்டு வந்து வேறுமின்றி கம்பெனியை முடக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. எத்தனை கதை உங்கள்கிட்ட சொன்னார், நல்லா அவர் தெரிஞ்சுங்க. பெரிய பெரிய ஐடி கம்பெனி வந்து இந்தியா ஃபுல்லாக நடக்குது இல்லைங்களா? இதில் வந்து குறைஞ்சபட்சம் 18,000 சம்பளத்தில் வந்து 15,000 ஆச்சுங்க. உங்களுக்கு கொடுக்கறது 12,000. சிஎம் மெம்பருக்கு வந்து ஒரு அதுக்கு நீங்கள் யாரும் ஆள் சேர்த்தோம்னா உங்களுக்கு 12,000 கிடைக்குது இல்லையா? அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோன்னா 3,000 கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்குது. அவன் அந்த ஐடி கம்பெனினா வந்து ஒருத்தர் 2 பேர் வேலை செய்ய மாட்டான். ஒரு நைட்டி கம்பெனிலேயே 50 பேர் வேலை செய்வோம். ஒரு நைட்டி தைக்கிறாங்க பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட்டில் நைட்டி கம்பெனிலேயே 50 பேர் வேலை செய்வான். அவனுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 7,000, 8,000, 10,000 வரைக்கும் சம்பளம் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு ஹெல்ப்பர்னு பண்ணால் கூட அவனுக்கு ஒரு 7,000 ரூபாய் சம்பளம் இருக்கும். என்ன உங்கள் ஜிஎம் மெம்பரு, டிஎம் மெம்பரு, எஸ்எம் மெம்பருக்குலாம் எவ்வளோ கொடுத்துட்றாங்க, பிஎம் மெம்பருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? ஒரு 400 ரூபா வந்து வந்துச்சா 7/7/2024. அதில் வந்து ஒருத்தர் பெருமையாக வீடியோ போட்டிருக்காரு, என் பணம் எனக்கு வந்து விட்டது 400 ரூபாயில் எப்படி எல்லா செலவு இந்த வருஷம் ஃபுல்லாக சரியாக போயிடுமா? எப்படி ஒரு வருஷத்துக்கு அரிசி வாங்கிடுவேன், ஒரு வருஷத்துக்கு கரண்ட் பில்லுக்கு போயிடும், ஒரு வருஷத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு போயிடும், ஒரு வருஷத்துக்கு குழந்தைங்களோட கல்வி செலவு போயிடும், ஒரு வருஷத்துக்கு தீபாவளி, பொங்கல், இது கிறிஸ்மஸ் என்னென்னோ வரும். இத்தனைக்கும் துணிமணி எடுத்துருவேன். என்ன நடுவு ஜட்டி கிழிச்சி போச்சுன்னா ஜட்டி வாங்கிடுவேன். என்ன உள்ளாடைகள் பிரச்சனை, என்ன இதெல்லாம் வந்து அந்த 400 ரூபாய் தீர்த்துருவேன் நீங்கள்.
யாரை திசை திருப்புறீங்க நீங்களாம்? மக்கள் இவங்க திசை திருப்பிட்டு அந்த கார்த்திக் பிள்ளை வீடியோ வந்து போட்ட உடனே அவசியம் போய் பாருங்க. கொஞ்சமே சிந்திக்க மாட்டேங்க. அவன் ஆரம்பத்துலேருந்து அவனோட வீடியோ எடுத்து பாருங்க. எத்தனை விஷயங்கள் முன்னுக்கு பின் வரலாம், முன்னுக்கு பின் வரலாம், முன்னுக்கு பின் வரலாம், முன்னுக்கு பின் வரலாம். ஒரு உண்மை இப்போ நான் வழக்கு கொடுத்துருக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து புகார் கொடுத்துருக்கிறேன். என் மேலே குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கணும். என்ன நிரூபிக்க தவறுனாருன்னு வச்சுங்க, நான் வேறன்றது வந்து எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். எனக்குன்னு இன்னொரு முகம் இருக்குது. அந்த முகத்தை வந்து கார்த்திக் பிள்ளை பார்க்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இதில் வந்து எல்லாத்துக்குமே பணம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. யாருக்கும் பணம் வராமல் இல்லை. பணம் நேரத்துக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவர் சக்தியாக இருந்தாங்க உள்ள பணத்தை. இப்போ நீதிமன்ற காவலில் இருக்கிறார். எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8000 ரூபா சம்பளம் வாங்குறவனை வந்து ஐடி கம்பெனியில் வந்து என்னுடைய மகள் என்ன கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கலாம். என்ன அவருக்கு கரெக்டாக தான் பணம் வந்தது. அது டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு மிச்ச பணத்தை வந்து அவருக்கு வந்து போட்டாங்க பேங்க்கில். என்ன எங்கள் மருமகன் அவளோட அதிகமாக சம்பளம் வாங்குறாரு. என்ன அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக தான் ஐடி கம்பெனிலேருந்து போட்டாங்க. முறையாக கரெக்டாக ஒரு தொழில் ஒரு வியாபார நிறுவனம் நடக்கும்போது எந்த இடத்தையும் அரசாங்கம் வந்து கட்டுப்பாடு விதிக்கவில்லை. நீங்கள் கையில் கொண்டு போகிற பணம் இந்த இப்போ சென்னையிலேருந்து திண்டிவனம் போகும்போது நான் வந்து கணக்கில் வராமல் கட்டுக்கட்டாக பணம் எடுத்துகிட்டு போனால் தான் வந்து போலீஸ் பிடிச்சிது. தேர்தல் கமிஷனோட கட்டுப்பாடு வந்து அதுதான். அது வங்கியில் வந்து பரிவர்த்தனை வந்து கண்காணிச்சாங்கன்னா வந்து 100 ரூபாய் அதாவது 1000 2000 பணம் இருக்கிற அக்கௌண்ட் வந்து திடீர்னு இப்போ அங்கே போய் ஒரு 50,000 1 லட்சம் வந்ததுன்னா அதை பிடிச்சாங்க. என்ன ரெகுலராக பிஸ்னஸ் நடந்து இருந்த எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கை வைக்கல. இத்தனை மாதம் கரெக்டாக பணம் கொடுத்த எம்டி என்ன எலெக்ஷன் டைமில் இந்த கேள்விக்குறியோட இந்த வீடியோ மீண்டும் அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு போடுறேன். என்ன இத்துடன் இந்த காணொலி விடைபெறுவது நான் உங்கள் பயிற்சிக்காரர்கள் பலமணி. இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்த மைதிரிய ஆரம்பம் முதல் அழிவு வரை சொல்கிறோம்.